நம்ம செய்யற முதலீடு நம்மளோட தேவை, நம்மளோட வருங்கால திட்டங்கள் இதெல்லாமே அடிப்படையா வச்சுதான் முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும். அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. வருமான வரியை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே முதலீடு செய்யக்கூடாது. இதுல நல்ல லாபம் தரக்கூடிய ஆனா வருமான வரி விலக்கு பிரிவு 80C கீழே வரி விலக்கு தராத திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத முதலீட்டு திட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் திட்டம். பேங்க்குகள்ல இருக்கக்கூடிய பிக்ஸ்டு டெபாசிட்கள் மாதிரியே ஒரு சேமிப்பு திட்டம் தான் இது. ஒரு வருஷம் தொடங்கி 5 வருஷங்கள் வரைக்கும் இந்த திட்டத்துல நம்ம முதலீடு செய்ய முடியும். ஒரு ஆண்டு டெபாசிட்க்கு பாத்தீங்கன்னா 6.9% வட்டி, 2 ஆண்டுகள் டெபாசிட்க்கு 7% வட்டி, 3 ஆண்டுகள் டெபாசிட்க்கு 7.1% வட்டி, 5 ஆண்டுகள் டெபாசிட்க்கு 7.5% வட்டியும் தராங்க. இதுல 5 ஆண்டு டெபாசிட் திட்டத்துக்கு மட்டும்தான் வருமான வரி விலக்கு கிடைக்கும். மற்றதுக்கு எந்த வரி விலக்கும் கிடையாது. ஆனா குறுகிய காலத்துல நல்ல வட்டி தரக்கூடிய முதலீட்டு திட்டங்கள்ல இந்த போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் திட்டமும் ஒண்ணு. அடுத்ததான் அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம். ஒரு நிதியாண்டுல 7.4% வட்டி தரக்கூடிய மிக சிறந்த ஒரு திட்டம் தான் இது. 5 ஆண்டுகள் வரைக்கும் லாக்இன் காலம் இருக்கு. இந்த சேமிப்பு திட்டம் மூலமா பிடிக்கப்படுற வரிக்கு அதாவது டிடிஎஸ் பொருந்தாது. அதே வேளையில இந்த திட்டத்துல செய்யற முதலீட்டுக்கு வரி விலக்கும் கிடைக்காது. அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு திட்டம். இதுல இப்போ கூட்டு வட்டி முறையில ஆண்டுக்கு 7.5% வட்டியும் கிடைக்குது. ஆனா இந்த கிசான் விகாஸ் பத்திரத்துல நம்ம செய்யக்கூடிய முதலீடுகளை வருமான வரி சட்டத்தோட பிரிவு 80C கீழே சுட்டிக்காட்டி வரி விலக்கு பெற முடியாது. அடுத்ததா மகிழா சம்மன் பத்திரம். பெண்களுக்கான ஒரு முதலீட்டு பத்திரம் தான் இந்த மகிழா சம்மன் பத்திரம். மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் மூலமா ஆண்டுக்கு 7.5% வட்டியையும் நம்ம பெற முடியும். 2 ஆண்டுகள் மட்டும்தான் லாக்இன் பீரியட். இது ஒரு குறுகிய கால சேமிப்பு திட்டம். இப்ப நம்ம பார்த்த திட்டங்கள் எல்லாமே எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத முதலீட்டு திட்டங்கள். ஒருவேளை வருமான வரி சேமிப்புக்காக முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேறு சில திட்டங்கள்லயும் முதலீடு செய்யலாம். பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம், 5 ஆண்டுகள் தபால் நிலைய டெபாசிட் திட்டம், தேசிய சேமிப்பு சான்றிதழ், சுகன்யா சம்ருதி யோஜனா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், இந்த மாதிரி 5 திட்டங்களுக்குமே வருமான வரி சட்டம் 80C பிரிவின் கீழே வரி சலுகை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும்.